நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் அதானி விவகாரத்தை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதால் இரு அவைகளும் முதல் நாளே முடங்கின. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அவை தொடங்கியவுடன் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். பின்னர் மீண்டும் கூடியபோது அதானி மீதான லஞ்ச விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. सभा की कार्रवाई बुधवार दिनांक 27 नवंबर 2024 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. இதேபோல் மாநிலங்களவை தொடங்கியவுடன் அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இரங்கல் குறிப்புகளை வாசித்தார். தொடர்ந்து அதானி விவகாரம் தொடர்பான 7 நோட்டீஸ்கள் உள்பட 13 நோட்டீஸ்கள் விவாதத்திற்காக வந்துள்ளதாகவும் ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவைத் தலைவர் தெரிவித்தார். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்திய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு ஜெகதீப் தன்கர் மறுப்பு தெரிவித்ததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து குரல் எழுப்பினர். இதனால் அவையை சிறிது நேரம் ஒத்திவைப்பதாக தன்கர் அறிவித்தார். பின்னர் அவை மீண்டும் கூடிய பிறகும் அதானி விவகாரத்தை விவாதிக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் அறிவித்தார். Bribery case is affecting the entire country. Nothing is on record. And nothing is going on record. No. Entire nothing country. Is going on record. Nothing is going on record. Consistently. Nothing is Modi ji is supporting him. Nothing is going on record. Nothing is going on record. No, sir. Modi ji is supporting him. அதானி விவகாரத்தை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதால் இரு அவைகளும் முதல் நாளே முடங்கின. அரசியலமைப்பு தின நிகழ்ச்சிகள் நாளை நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள்தான் இரு அவைகளும் மீண்டும் கூட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.